சோழவரம் செங்காலம்மன் கோயிலுன்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் கோயில் திறந்திருந்தா உள்ளே போய் ஒரு சூலம் இருக்கும். ஒரு லெமன் வாங்கி நம்மளையே சுற்றிட்டு அந்த சூலத்தில் குத்துவாங்க. கோயில் மூடி இருக்க சமயத்தில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு சூலம் வச்சுருப்பாங்க. கற்பூரம் ஏற்றுற ஒரு சின்ன பீடம் மாதிரி சூலம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சூலத்தை யாரும் தெரிலங்க. அதை போய் எடைக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்களாம். கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வேப்பிலக்காரி இருப்பாள். 120 வருஷத்து வேப்பிலக்காரியாம். அந்த அம்மனை ரோடு பெருசாக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேப்பிலக்காரியே எடுத்துட்டாங்களாம். சூளம் முதல் போச்சு, மரம் வேப்பிலக்காரி 2வதாக போயிடுச்சு. கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணு பஸ் ஏறதுக்கு அங்கே தான் நிற்பாள். அப்போ பார்த்திங்கன்னா அந்த மரத்துடைய நிழல் எல்லா இடமும் சுற்றி இருக்கும். வேப்பிலக்காரி ரொம்ப பெருசாக இருப்பாங்க. இப்போ ரொம்ப வெயில் அடித்து ஒரு மாதிரி அந்த மரம் இல்லாததே அந்த கோயிலுக்கு ஒரு சோன்னு இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் ஒன்றும் போய் பார்க்கல, போய் பார்க்கணுங்க. கோயில் மெயின் ரோட்லேயே இருக்கும். போகிற வண்டி வாகனம் எல்லாமே வண்டிக்குள்ளேருந்தே இந்த அம்மனை பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா புது வண்டி வாங்குறவங்க நிறைய பேர் இந்த கோயிலில் பூஜை போட்டுட்டு போவாங்க. இல்லை ரோட்லேயே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, போகிற வண்டியும் நின்று பூஜை போட்டுட்டு தான் கண்டிப்பாக இந்த கோயிலேருந்து கிளம்புவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மன் ரோட்டில் காரில் போகிறாலும் சரி, எதில் போனாலும் அந்த அம்மனை காருக்குள்ளேருந்தே பார்க்குற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டை பார்த்தா மாதிரியே இருப்பாங்க. போகிற வரவங்க வண்டியிலேருந்தே கும்பிட்டுட்டு போகிற மாதிரி இந்த அம்மனை அமைச்சிருப்பாங்க.